நம்முடைய புதுச்சேரி எப்போதுமே வெறுப்பு அரசியலுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். நம்முடைய புதுச்சேரி மண் அன்பான மண். அப்படிப்பட்ட புதுச்சேரியில் இன்னைக்கு எப்படியாவது பாசிச பாஜக சக்திகளோட ஊடுருவல் இந்த புதுச்சேரியில் இப்போ அதிகமாயிடுச்சு. பாஜகவுடைய மக்கள் விரோத திட்டங்கள்லாம் சோதிச்சு பார்க்குற இடமா இன்னைக்கு புதுச்சேரியை பாஜக மாற்றிக்கிட்டு இருக்கு. பாஜகவுடைய கொள்கை புதிய கல்வியல் கொள்கையை இன்னைக்கு புதுச்சேரியில் அமல்படுத்திட்டாங்க. புதிய கொள்கைகள் மூலமாக இன்னைக்கு குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் பாஜகக்குள்ள அமல்படுத்திட்டாங்க. நம்முடைய வருங்கால இளம் தலைமுறையுடைய எதிர்காலத்தை கெடுக்கிற திட்டங்கள்லாம் இன்னைக்கு ஒவ்வொன்றா புதுச்சேரியில் நிறைவேற்றிட்டு வராங்க. ஆனால் பாஜகவுடைய எந்த சதி திட்டங்களையும் தமிழ்நாட்டில் உள்ள நுழைய விடாம தடுக்கிறது நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய கழக தலைவர், நம்முடைய தலைவர் அவர்கள். இந்த முறை நாம நிரூபிச்சு காட்டணும், புதுச்சேரி மண் சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய மண் அப்படிங்கிறத இந்த தேர்தலில் நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. மாநில அரசும் ஒன்றிய அரசும் ஒன்னா இருந்தா, ஒரே கூட்டணியா இருந்தா வளர்ச்சி அதிகமா இருக்கும்னு மோடி சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாரு? டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்றாரு. டபுள் இன்ஜின் சர்க்கார்னால இன்னைக்கு புதுச்சேரியில ஏதாவது வளர்ச்சி திட்டம் வந்திருக்கா? புதுச்சேரிக்கான ஏதாவது உரிமைகள் வந்திருக்கா? ஆனா திராவிட மாடல் அப்படிங்கிற அந்த சிங்கிள் இன்ஜின் மூலம் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் முதல் முறையாக 2 டபுள் டிஜிட் வளர்ச்சியை 11.19% வளர்ச்சியை நாம தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கிறோம். தமிழ்நாட்டில் எப்படி அதிமுக தோல்ல ஏறி நின்று பாஜக சவாரி செஞ்சுட்டு இருக்கிறோம், அதே மாதிரி இங்க புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸோட தோல்ல ஏறி இங்க பாஜக சவாரி செஞ்சுட்டு இருக்கு. உண்மையிலே புதுச்சேரி மக்கள் மேல ஒன்றிய அரசுக்கு உண்மையிலே அக்கறை இருந்ததா? புதுச்சேரி மக்களுக்கான இந்த மாநில மக்களுடைய ரொம்ப நாள் கோரிக்கை, நீண்ட வருட கோரிக்கை, மாநில அந்தஸ்து கொடுத்திருக்கணும். கொடுத்தாங்களா? கிட்டத்தட்ட 16 முறை தீர்மானம் நிறைவேற்றியும் இது அவங்க செய்யல. மோடியால செய்ய முடியாதுன்னு கிடையாது, மோடிக்கு செய்யறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா புதுச்சேரியை தமிழ்நாடு மாதிரி அவங்களும் கண்ட்ரோல் எடுத்துக்கணும். தமிழ்நாட்டில் எப்படி முயற்சிக்கிறாங்களோ எடப்பாடி பழனிசாமி மூலமா, அதே மாதிரி புதுச்சேரியும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு பாஜக நினைக்குது. புதுச்சேரியில் இப்போ ஆளுநர் கையில தான் எல்லா அதிகாரமும் குமிஞ்சு கிடக்கு. மாநில அந்தஸ்து வந்துச்சுன்னா ஆளுநருக்கு அந்த அதிகாரம் பவர் இல்லாம போயிடும். ஆளுநரை வச்சே புதுச்சேரி ஆளலான்னு ஒன்றிய பாஜக நினைக்குது. சட்டசபையிலிருந்து எதிர்கட்சி வெளிநடப்பு பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனா தமிழ்நாட்டில் தான் சட்டசபையிலிருந்து முறையா ஆளுநரே வெளிநடப்பு பண்ணிட்டு போனாரு. புதுச்சேரியில் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் ஆளுநருடைய தலையீடு இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இங்க மதிப்பு இல்லை. ஒன்றிய அரசு நியமிச்ச ஆளுநர் தான் இங்க எல்லாத்தையும் தீர்மானிச்சுட்டு இருக்காரு. சுருக்கமா சொல்லணும்னா புதுச்சேரியை டெல்லியிலிருந்து பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க.